பிரபலமான கேண்டிடேட்டுக்குனாலே நீங்கள் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் கருணாநிதியே 800 ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறார். ஜெயலலிதாவே தோத்துருக்குறாங்க. அண்ணாமலையே தோத்துருக்காரு. நம்ம அது ஸ்டார் கேண்டிடேட் அப்படிங்கிறனால அவங்க உத்தரவாதமாக ஜெயிச்சிருவாங்கல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க ஜெயிக்கணும்ல, பார்க்கணும்ல, என்ன பார்க்கணும்ல. திரு விஜயகாந்த் தோத்துருக்காரு. அது மாதிரி நிறைய பேருக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது என்டெல் டிஃபரண்ட். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேஸுங்கிறது என்டெல் டிஃபரண்ட். அதுதான் நான் சொல்ல வரேன். ஒன்று. ரெண்டாவது விட்டு கொடுத்துருக்காருன்னா கட்டாயமாக விட்டு கொடுத்தா தான் அலைன்ஸே அமைய முடியும். 2 வருஷம் முன்னாடி 2 பேரும் தனித்தனியாக போட்டிட்டவங்க தானே. அப்போ 2 பேருமே விட்டு கொடுத்து போய் தானே வந்திருக்காங்க. நீங்கள் ஒரு பேச்சு கணக்கில் மட்டும் வச்சிட்டீங்கன்னா 12 பாராளுமன்ற தொகுதியில் அதிமுகவை தேசிய ஜனநாயக கூட்டணி முந்தியது. அப்போ நீங்கள் 12x6 வச்சுக்கிட்டீங்கன்னா 72 சட்டமன்ற தொகுதியில் அவங்க முந்தி இருக்கிறாங்க. அப்போ 72 சட்டமன்ற தொகுதியில் இவங்களுக்கு கொடுத்துருக்கணும். அப்போ பாஜக விட்டு கொடுத்துருக்கு. அதிமுகவுடைய சிட்டிங் தொகுதிகளை பல இந்த கூட்டணி கொடுத்துருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கோ தமாகவுக்கோ பாஜகவுக்கோ கொடுத்துருக்காங்க. சிட்டிங் தொகுதியில் கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ கோயம்புத்தூர் வடக்கில் யார் ஜெயிச்சிருந்தா? கோயம்புத்தூர் தெற்குக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சு? அப்போ அதிமுக விட்டு கொடுத்துருக்கு. அப்படித்தான் கொடுத்து போடும். ஸோ அது விட்டு கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறது எல்லாரும் விட்டு கொடுத்தாங்க. வினபிலிட்டிங்கிறது எல்லார்ட்டையுமே இருக்கணும். இந்த சீட்டு கொடுத்தா நான் ஜெயிப்பேன், மற்ற சீட்டு கொடுத்தா ஜெயிக்க மாட்டேங்கிறது சரி கிடையாது.